ஹாய் ஹலோ திங்க் ட்ராவல் ஈட் பேஜ்க்காக இன்னைக்கு நம்ம வந்திருக்கிறது பேரட் சுதர்ஷன் அவங்களோட வீட்டுக்கு. நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. பேரட் பார்க்க போகலாமா? சென்னையோட பழமை மாறாமல் வின்டேஜ் ஸ்டைலில் ஒரு அழகான வீடு. பாசமும் அன்பும் நிறைய வச்சிருக்கிற ஒரு அழகான தம்பதியர். சென்னையோட ஹேட் அப்படின்னு சொல்லக்கூடிய சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் அமைஞ்சிருக்கிறது தான் சிந்தாதிரிப்பேட். இங்கே தாங்க மினி பேர்ட்ஸ் பார்க் நடத்திட்டு இருக்காரு நம்ம பேரட் சுதர்ஷன். யாரையாவது பார்க்க போனோன்னா ஸ்வீட் காரம் தானே வாங்குவோம். ஆனால் இவரோட வீட்டுக்கு போகணுன்னா மட்டும் விருப்பம் இருந்தால் வேர்க்கல்ல வாங்கிட்டு போகலாம். நம்மலாம் கெத்துக்காகவே சொல்லுவோம், என் ஏரியாவில் சின்ன குழந்தைகிட்ட கேட்டால் கூட என் அட்ரஸ் சொல்லுவோன்னு. ஆனால் உண்மையிலேயே நம்ம சுதர்ஷன் சார் வீட்டுக்கு நாங்கள் தேடி நின்றுட்டு தாங்க இருந்தோம். ஊரே சொல்லிச்சு, டோருக்கு நீங்கள் தேடி வந்த வீடு அப்படின்னு சொல்லி. எஸ், அந்த வீட்டுக்குள்ளே போன உடனே அப்படி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி, ஏன் பாட்டி வீட்டுக்கு போன மாதிரியான ஒரு ஃபீலிங் எனக்கு கொடுத்துச்சு. அதுக்கு காரணம் இந்த அழகான குட்டி குட்டி படிக்கட்டுகள். ஏன்னா இதெல்லாம் அந்த காலத்து வீடு. பழைய ஞாபகங்களை நினச்சிக்கிட்டே அந்த படிகளில் ஏறி டெரஸ்க்கு போயாச்சு. பேரட் பார்க்குறதுக்கு நிறைய விசிட்டர்ஸ் வந்திருந்தாங்க நம்மள மாதிரி. ஒரு வேலைக்கு 20 கிலோ அரிசியும் 5 கிலோ வேர்க்கல்லையும் ஆகுது. காலையில் மாலை அப்படின்னு 2 வேலை வச்சிட்ருக்காங்க இந்த அழகான தம்பதியர். யோசிச்சு பாருங்களேன், அரிசி வைக்கிறதும் வேர்க்கல்ல வைக்கிறதும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை தாண்டி அதை முடிச்சதுக்கப்புறமா அவங்க க்ளீன் பண்ணி அந்த இடத்தையே அவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும். வீட்டு வேலையும் பார்த்துக்கணும், சுதர்ஷன் சாரோட பிஸ்னஸையும் பார்த்துக்கணும். காலையில் ஈவினிங் இப்படி 2 வேலையும் இந்த சொந்தக்காரங்களுக்காக இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக இருந்தது. சுதர்ஷன் சார் பேர்ட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, அவர் கூட 5 நிமிஷம் பேசினா உங்களுக்கே அவர் அவ்வளோ பிடிச்சிரும். ஏன்னா சார் அவ்வளோ ஸ்வீட்டு, மேம் அதை விட ஸ்வீட்டு. சரி சரி, வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு நாங்களும் கொஞ்சம் அரிசி வேர்க்கல்லாம் வாங்கி வச்சுட்டு திரும்பி பார்த்தா எல்லாரும் வந்து ரெடியாக காத்துட்ருக்காங்க. டேய் எப்படா வைப்பீங்க, நீங்கள் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் அப்புறம் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் வைங்க அப்படின்னு எங்களுக்கு திட்டுற மாதிரியே கத்திக்கிட்டே இருந்தாங்க. யோசிச்சு பாருங்களேன், நம்ம வாழ்க்கையில் மேனேஜர் திட்டுறாரு, ஹெச்ஆர் திட்டுறாங்க, அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்கன்னு அவ்வளோ கோவ தாபங்களோடு இந்த வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். அதை தாண்டி கட் பண்ணால் இப்படி ஒரு அழகான கப்பல், அழகான விண்டேஜ் வீடு, சுற்றி பலாயிரம் கணக்கான பச்சை கிளிகள்னு வாழ்க்கை எவ்வளோ அழகு இல்லையா? இதை பார்க்கும்போது தான் நம்ம தாண்டா நம்ம தலையில் தேவையில்லாமல் நிறைய குப்பைகளை தூக்கி சுற்றிட்டு இருக்கோம் அப்படின்னு தோணுச்சு. வந்திருந்த விசிட்டர்ஸ் கிட்டேயும் அரிசி வேர்க்கல்லாம் பரிமாற சொன்னாங்க. விசிட்டர்ஸில் இருந்த குழந்தைங்க, டீனேஜ் பசங்கன்னு எல்லாருமே ரொம்ப ஆவலாக இவங்களுக்காக ஃபுட்டு அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கான டைம் 4:30 6 வரைக்கும். ஸோ அந்த டைமில் கரெக்டாக ஸ்கூல் அட்டண்டன்ஸில் ஆஜராகிற மாதிரி எல்லாரும் ஆஜராயிட்டாங்க. ஒரு கைப்பிடி அரிசி, ஒரு 5-10 வேர்க்கல்லன்னு அழகாக குழி குழியாக அழகாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிளிகள் வந்து சாப்பிட்டா மட்டும் போதும். அதுக்குள்ளே ஒரு 2 மரத்தில் மொத்தமாகவே பச்சை கிளிங்க ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. பில்டிங்ஸ் மேலெல்லாம் புறாக்கள் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வந்தது புறாக்கள் தான். ஏன் தெரியுமா? புறாக்களுக்கு மனிதர்களை பார்த்தா அவ்வளோ பயம் ஒன்றும் இல்லை. அதனால் நம்ம வச்சிட்ருக்கும் போதே புறாக்கள் வந்தாச்சு. பட் கிளிகள் கொஞ்சம் பயந்த சுபாவம் அப்படிங்கிறதுனால வரவே இல்லை. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா, அரேஞ்ச் பண்ணி முடித்த உடனே விசிட்டர்ஸ்லாம் தயவு செய்து போய் உட்காருங்க அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லா விசிட்டர்ஸும் அங்கே பெஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. அந்த பெஞ்சில் வந்து உட்காந்தாச்சு. ஸோ அந்த பெஞ்சில் உட்காந்ததுக்கப்புறமா கிளிகள் சேஃப் ஜோனுக்கு நம்ம வந்துட்டோம், இப்போ நம்ம தைரியமாக போய் சாப்பிடலாம் அப்படின்னு ஒவ்வொரு கிளியாக வர ஆரம்பிச்சது. இவ்வளோ கிளிகளை ஒரே இடத்துல பார்த்து நம்ம மனசு அப்படியே லைட்டாக ஃபீல் பண்ணும்பொழுது எக்ஸ்ட்ரா போனஸ் மாதிரி நம்ம சுதர்ஷன் சாரோட பேச்சு அதை விட சூப்பராக இருக்கும். எல்லார்கிட்டேயும் ஜாலியாக ரொம்ப ஜோவியலாக காமெடி சென்ஸோட நம்ம கூட மிங்கிள் ஆகி பேச ஆரம்பிச்சிருவாரு. அவரோட பேச்சை கேட்டே இருந்தால் டைம் போகிறதே தெரியாது. அந்த அளவுக்கு யதார்த்தமான ஒரு பர்சன் தான் சுதர்ஷன் சார். அவங்களோட ஒய்ஃப் அதை விட ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டுங்க, செம்ம சப்போர்ட்டு. இந்த காலத்தில் இப்படி ஒருத்தங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கும் அந்த அளவுக்கு அழகான கப்பல்ஸ். அரிசி வேர்க்கல்லையெல்லாம் வச்சுட்டு விசிட்டர்ஸ்லாம் அங்கே போட்டிருந்த பெஞ்சில் வந்து உட்காந்தாச்சு. உட்காந்ததுக்கப்புறமா ஒவ்வொரு கிளியாக சாப்பிட வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்கும்போது அவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா 2 கிளிகள் இல்லைன்னா மேக்ஸிமம் ஒரு 10 கிளிகளை தாங்க நம்ம ஜூவில் பார்த்துருப்போம். 10,000 கிளிகளுக்கு மேலே ஒரே இடத்துல பார்க்கும்போது கிடைக்கிற சந்தோஷம், சே, 10,000 கோடி ரூபாவை ஒன்றா பார்த்தா கூட கிடைக்காது.
வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்தெல்லாம் கூட நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்க. உங்களுக்காகவே இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக நான் எடுத்து போட்டிருக்கேன். நானும் சென்னை வந்து சிந்தாதிரிப்பேட்டில் சாரோட வீட்டில் கிளிகளை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஃபோன் பண்ணி உங்களோட அப்பாயின்மெண்ட்டை புக் பண்ணிவிட்டு போங்க. டிக்கெட்டோ காசு கொடுத்தோ பார்க்க வேண்டியது இல்லைங்க. அரிசியோ இல்லைன்னா வேர்க்கடலையோ நீங்கள் விருப்பப்பட்டா மட்டும் வாங்கிட்டு போய் கொடுத்தா ஓகே. ஏன் அப்பாயின்மெண்ட் போடுறோம் அப்படின்னா, நம்ம போகிறது ஒருத்தவங்களோட வீடு. அந்த டெரஸில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் தான் இருக்குது. நிறைய பேர் வந்தால் கிளிகளும் பயந்துட்டு சாப்பிட வரமாட்டாங்க. அதனால ஒரு நாளைக்கு 10 பேர் அது வரைக்கும் தான் அலோவ் பண்ணுறாங்க. அண்ட் தென் முக்கியமான விஷயம், டார்க் கலர் ட்ரெஸ் தயவு செய்து போட்டுட்டு போகாதீங்க. கிளிகள் பயந்து வரமாட்டேங்குது. ஸோ நீங்கள் போகிறீங்க அப்படின்னா லைட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. கொஞ்சம் அவங்க சொல்கிற மாதிரி பார்த்து நடந்துக்கோங்க. ஏன்னா நம்ம வீட்டு மொட்டை மாடியில் ஒரு காக்கா கூட நம்ம கூப்பிடும்போது வந்து சாப்பிடாது. நம்ம இல்லாத போது இல்லை நம்ம தூரமாக போனதுக்கப்புறம் தான் வந்து சாப்பிடும். அப்படி இருக்கும்போது மனுஷங்களை பார்த்தா பயப்படுற சுபாவம் கொண்ட பச்சை கிளிகள் அதுங்கக்கிட்ட நம்ம ஃபோட்டோ எடுக்கணும், வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க சாப்பிடும்போது டிஸ்டர்ப் பண்ணுறீங்க அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. ஆக்சுவலாக நம்ம தூரம் இருந்து பார்த்தா தாங்க எது ஒன்றுமே அழகாக இருக்கும். ஸோ அவங்க சொல்கிறபடி கேட்டு லைட் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போங்க. அண்ட் தென் தூரமாக உட்காந்து அழகாக ரசிங்க. முடிஞ்சால் மொபைலில் ஜூம் பண்ணி கூட வீடியோ எடுத்துக்கோங்க. தயவு செஞ்சு கிட்ட போய் வீடியோ எடுக்கிறேன், ஃபோட்டோ எடுக்கிறேன், செல்ஃபி எடுக்கிறேன்னு சாப்பிட்ற பச்சை கிளிகளை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. இது ஒரு ரெக்வஸ்ட்டாகவே நான் கேட்டுக்கிறேன். இத்தனை கிளிகளை ஒரே இடத்துல வர வைக்கிறதும் தான் அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லைங்க. இதுக்காக சுதர்ஷன் சார் 15 வருஷமாக விடாமல் சாப்பாடு வச்சுட்டு இந்த கிளிகளை பராமரிச்சுட்டு வராரு. நம்ம சுதர்ஷன் சார் உண்மையிலே கிரேட்டு தாங்க. இவர் பச்சை கிளிகளுக்கு மட்டும் இல்லை, புறாக்களுக்கு கோதுமை, கழுகு, காக்கா, பூனை, ஆடு, மாடு அப்படின்னு இவர் வாயில்லா ஜீவன் பல பல பலாயிரம் வாயில்லா ஜீவனுக்கு உணவு வழங்கிட்டு வராரு. இந்த தம்பதி இன்னும் பல வருஷம் இதே சந்தோஷத்தோட இன்னும் நிறைய வாயில்லா ஜீவனுக்கு உணவு வழங்கணும் அப்படின்னு நான் அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மேடமோட ஹெல்ப் இல்லைன்னா சாரால் நிச்சயமாக இந்த விஷயத்தை இவ்வளோ தூரம் டெவலப் பண்ணி கொண்டு வந்திருக்கவே முடியாது. இந்த கப்பல் கூட ஒரு 15 மினிட்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். நம்ம லைஃப்பில் நம்ம என்னென்னலாம் தப்பு பண்ணுறோம், எதுலெல்லாம் நம்ம பார்த்து நடந்துக்கணும் அப்படிங்கிறத நமக்கே புரியும். அவ்வளோ அழகு இந்த வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி சுவாரஸ்யமாக வாழணும் அப்படிங்கிறத இவங்களை பார்த்து நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த பேரட் வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இதே மாதிரி வீடியோக்கு தொடர்ந்து நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டாடா பாய்.